அன்யோங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்கோட எஃப்எஃப் மிட்நைட் கில்லர் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சீன் எதில் விட்டுருப்பேன்னா, ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா யார் அந்த மிட்நைட் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸோட இங்கே ரியா மாட்டியிருப்பா. ஸோ அவள் தான் கொலை பண்ணான்னு ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ அவளுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துருப்பாங்க. இந்த உண்மைகளை உங்களால் ஏற்றிருந்துருக்கவே முடியாது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டேஸஸ் எல்லாமே அப்படியே கிடுன்னு ஓடி போயிருந்துருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஓடிந்திருக்கும். அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மாப்பிள்ளை பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ நீங்களுமே ஓகே கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு அந்த மாப்பிள்ளை கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஃபார்மாலிட்டிஸ்க்காக சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் ஒழுங்காக முறையாக பண்ணணுன்றதுக்காக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேயில் பார்த்தீங்கன்னா உங்களை பொண்ணு பார்க்க வர மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அன்றைக்கி அந்த டேட்டப்போ பொண்ணு பார்க்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்தும் வந்திருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி ஆகிட்டு ஜன்னல் வழி எட்டி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அங்கே ஒரு காரில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இறங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி இறங்கியிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அழகாக பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டுட்டு ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு தென் அந்த ஸ்லீவ் அப்படியே மடித்து விட்ட மாதிரி வந்துட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் அவர் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுருப்பீங்க. ஸோ அப்படியே தான் சீனை முடிச்சிருந்தேன். ஸோ வாங்க அங்கேருந்தே அப்படியே உள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கடா. அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? தென் செகண்ட் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இங்கே கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அண்ட் உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இங்கே மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த டாக்ஸ் எல்லாம் போகுது. ஸோ இங்கே ஒரு ஐயரையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. லைக் கையோட நிச்சயத்தை பண்ணி கல்யாணத்துக்கான தேதியை குறிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் இன்னும் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களை கூப்பிடுற நேரம் வந்ததுனால உங்கள் அம்மா உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காஃபி டம்ளர் எல்லாம் கொடுத்து அப்படியே உங்களை அழுங்காமல் குள்ளுங்காமல் அப்படியே அனுப்பி விடுறா. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகான ஒரு எல்லோ வித் ரெட், இந்த மாம்பழம் கலர்னு சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப டார்க்கான ஒரு எல்லோ, அது ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய ஓல்டு மூவிஸ் எல்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும் அந்த சாரீ. உண்மையாகவே நம்ம அம்மாலாம் கூட வச்சுருப்பாங்க. லைக் எல்லார் வீட்லேயும் அம்மாங்க கிட்ட கண்டிப்பாக அந்த கலர் காம்போவில் ஒரு சாரீ கண்டிப்பாக இருக்கும். ஆல் டைம் ஃபேவரெட் அது. ஸோ எல்லார் வீட்லையும் இருக்கும் அது கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி உங்கள் மம்மியோட சாரீ தான் போல் உங்களுக்கு கட்டி விட்டுருக்காங்க. ஸோ ரெட் கலரில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க. தென் அந்த சாரீ கட்டிட்டு அழகாக ஜடை உங்களுக்கு ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் தான். லைக் உங்கள் ஹிப் வரைக்கும் வரும் ஹேரு. பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஜவுரி முடியை சேர்த்து வச்சு அந்த சுங்கெல்லாம் கட்டுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் கட்டி உங்களுக்கு ஜடை அழகாக பின்னி வச்சுருக்காங்க. பார்க்கவே அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. போங்க, கண்ணே பட்டுரும் போல், திஷ்டி சுற்றி போட்டுக்கலாம், அந்த மாதிரி அழகாக இருக்கீங்க. ஸோ கையில் அப்படியே காஃபி அந்த பிளேட் எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வரீங்க. காலில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொலுசு ஒன்று சொல்லுவாங்கடா, ஒரு மாதிரி இப்படி ஜால்ரா கொலுசுன்னு நினைக்கிறேன். அது சம்திங் ஒரு மாதிரி இப்படியே அம்ப்ரெல்லா மாதிரி ஒரு டிசைனில் வரும் அந்த கொலுசு. ஸோ அதோட சவுண்டு நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு கொலுசு போட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு சத்தம் கேட்குது. ஸோ உங்கள் கொலுசு சத்தம் கேட்டோம்னே எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே காஃபி தட்டை எடுத்துகிட்டு அப்படியே அமைதியாக வரீங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்த உடனே உங்கள் அம்மா பெரியவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலுக்கிட்ட சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு லைக் தலை குனிஞ்சு பொண்ணை அடக்கமாக நிமிர்ந்தே பார்க்கல. நீங்கள் நார்மலாகவே ரொம்ப மரியாதை உள்ள ஒரு பொண்ணு தான். ஸோ அதனால் ரொம்ப ஒடுக்கமாக இருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே எல்லாேருக்கும் காஃபி கொடுத்துட்ருக்கீங்க. இங்கே பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லாருமே கீழே தான் உட்காண்ட்ருக்காங்க. மாப்பிள்ளைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சேர் போட்டிருக்காங்க. மற்றபடி பெரியவங்க எல்லாருக்குமே கீழே இந்த பாய் மாதிரி விரித்து அதில் தான் இந்த குட்டி குஞ்சான்ஸ்லேருந்து பெரிய பஞ்சாங்க வரைக்கும் எல்லாம் உட்காண்ட்ருக்குங்க. ஸோ இங்கே மாப்பிள்ளை மட்டும் தான் ஷேரில் உட்காந்துருக்காரு. ஸோ ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா, அதுக்காக மாப்பிள்ளை மட்டும் தனியாக சேரில் உட்கார வச்சுருக்காங்க.
வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ஒருத்தருக்கோ காஃபி கொடுத்துட்டு தென் மாப்பிள்ளைக்கும் காஃபி கொடுக்குறீங்க. ஸோ அந்த காஃபி கொடுக்குற கேப்பில் லைட்டாக ஃபேஸை பார்க்குறீங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம தேயாங் தான். அவர் தான் அங்கே உட்காந்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே இப்போ ஒரு பார்வை பார்த்துட்டு லைக் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலு, அவ்வளோதான். நீங்கள் திரும்பி அப்படியே பின்னாடி போட்டிங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அம்மா பக்கத்தில் அப்படியே பொறுமையாக வந்து உட்கார்றீங்க. லைக் இந்த பீட்டா கால் சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு, சப்பாங்கால் போடல, பீட்டா கால் மாதிரி போட்டுட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது சாரியில், அதனால் நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க. ஸோ இங்கே ஐயர் பார்த்தீங்கன்னா சரி ஓகேம்மா நாள் தேதியெல்லாம் குறிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இங்கே தேயாங், நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு 2 minutes பேசிவிட்டு அதுக்கப்புறம் குறிச்சிக்கலாம், உங்களுக்கு ஓகே தானே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்த்து கேட்குறாரு. ஸோ உங்கள் அம்மா அதில் என்ன இருக்குது மாப்பிள்ளை, நீங்கள் போய் பேசுங்க, வயன் போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நேராக உங்களோட ரூமுக்கு மேலே தான் போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்கள் ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரூமுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. இங்கே தேங்கும் அப்படியே கோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே மேலே வராரு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் போய்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மனுஷனும் உள்ளே வந்துட்டார். 2 பேருமே வந்து பார்த்துக்கலாம், லைக் அவர் உங்களை பார்த்துட்ருக்காரு, ஆனால் நீங்கள் வந்து அவரை பார்க்கவே கிடையாது, கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஷைனஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு பதட்டம் வேறு, அதனால் நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் எனக்கு பிடிச்சிருக்கா வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தலையாட்டிகிட்டே சொல்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் சரி ஓகே கீழே போகலாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அந்த மனுஷன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வித்தின் 2 seconds தான் இருக்கும் கீழே வந்துட்டார். இங்கே எல்லாருமே என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இங்கே தேயாங்க வந்துட்டு சரி ஓகே ஆயிரு, நீங்கள் நாள் குறிச்சிடுங்க, கொஞ்சம் கிட்டக்க பார்த்துக்குறீங்க, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இங்கே ஐயரும் பார்த்திங்கன்னா இந்த மந்திர தந்திரங்கள் எல்லாம் போதி அங்கேயே பார்த்திங்கன்னா இந்த பாக்கு தாம்பலம் மாதிரி மாற்றிக்கிறாங்க. லைக் அது நிச்சயதார்த்தம் மாதிரி பாதி கல்யாணம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட்டு மந்த்லி ஸ்டார்டிங் டேட்டில் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு இங்கே தேயாங்க அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இங்கே நீங்களும் வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு தென் உங்கள் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்திருப்பாங்கள்ல, கொஞ்சம் குப்பையாக இருக்குது, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அப்பா ஒரு வழியாக உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்டி, இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவேன், அப்புறம் நான் மட்டும் தனியாக இருக்கணும், இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆகிடும், அதுவே பெரிய சந்தோஷம்டி, ஒரு வழியாக உனக்கு எப்படியோ கரை சேர்த்துட்டேன் அம்மாடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு. ஒரு வழியாக பொண்ணை வளர்த்து கரை சேர்த்து ஒருத்தங்க கிட்ட கொடுக்க போகிறோம், நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மன திருப்தி அவங்களுக்கு. அதே சமயம் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டீங்க இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி உங்கள் ப்ரெசன்ஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. பட் இருந்தாலும் ஹாப்பியாக தான் இருக்காங்க உங்கள் அம்மா. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே உங்கள் அம்மா கூட வந்து அந்த ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டேஸஸ் எல்லாமே அப்படியே ரன் ஆகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 months கழிச்சு தான் மேரேஜ். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் வந்து நம்ம தேயாங்க்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்கும், ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 monthsக்கு அப்புறம் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஆஃபீஸில் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, லைக் வீட்லேயே இருக்க முடியாதுன்றதுக்காக ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க்குக்கு போகிறீங்க. ஸோ உங்கள் டேஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகும். லைக் அந்த மனுஷன் வந்து எப்போயாவது உங்களுக்கு கால் பண்ணுவார், வீக்லி 2 இல்லை 3 டைம் அந்த மாதிரி, பட் டெய்லிலாம் பண்ண மாட்டார். நீங்களுமே அப்படி தான், அவர் பண்ணலனாலும் நீங்கள் வந்து எப்போயாவது ஒரு தடவை பண்ணிடுவீங்க, கால் பண்ணி 2 பேரும் பேசிப்பீங்க. லைக் என்ன பண்ணுற, எப்படி இருக்க, டேஸ் எல்லாம் ஓகேவா, எல்லாம் ஓகே போதா அப்படின்ற மாதிரி நார்மலான ஒரு கேஷுவல் டாக் ஒரு 5 or 10 minutes பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருவீங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுவீங்க, அவங்க வந்து உங்களுக்கு ரெகுலராக கால் பண்ணுவாங்க. பிகாஸ் மருமக ஆக போகிறோம், ஸோ கொஞ்சம் மெர்ச்சாகலான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்லாவே பேசுவாங்க உங்ககிட்ட. நீங்களுமே அவங்கக்கிட்ட பேசுவீங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு. தென் நீங்கள் தேவாங்குமே எப்போயாவது உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க அத்தை, எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி அவருமே விசாரிப்பார். ஸோ உங்கள் அம்மாவும் பேசுவாங்க. ஸோ அப்படியே கூட கூட இந்த கல்யாண வேலைகள்
அந்த டேட் நெருங்க இங்கே வந்து ஒர்க் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 months வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 daysல உங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து முழுக்க பார்த்திங்கன்னா இந்த கல்யாண ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. லைக் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகல, ஒரு 10 days நீங்கள் லீவ் கேட்டு லெட்டர் போட்டிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு 10 days வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் யோசிக்கணும் வேலைக்கு போகணுமா வேணாமான்னு. ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்கலை. இப்போதைக்கு இந்த மேரேஜ் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கார்டு வந்து வந்துருச்சா பிரிண்ட் ஆகி. ஸோ இப்போ வந்து இது எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி தேவாங் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நானுமே வரேன், நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி ஆகி நீங்கள் வந்து தேவாங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மனுஷனில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவருமே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ வந்தோடனே உங்கள் அம்மா காஃபி கொடுத்துட்டு தென் அவருமே காஃபி குடிச்சிருப்பார். ஒரு 5 minutes அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓகேம்மா நான் போய் இன்விடேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேவங்கும் பார்த்திங்கன்னா கிளம்பியிருந்திருப்பீங்க. ஸோ போகும்போது ஒரே சைலண்ட் தான், ரொம்பலாம் இல்லை, அமைதியாக வந்து பாட்டு கேட்டுட்டு தென் அமைதியாக நீங்கள் போகிறீங்க. இப்போதைக்கு உங்கள் ஒர்க் இந்த இன்விடேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிக்கணும், உங்கள் சைடும் கொடுக்கணும், அதே மாதிரி தேயாங்குக்கு தெரிஞ்சவங்களுக்குமே அவர் கொடுக்கணும். அதனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸு, அதே மாதிரி தேயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் சொல்லிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்காக போயிட்டுருக்கீங்க. இங்கே உங்கள் சைட் பார்த்திங்கன்னா நார்மலான பீப்புள்ஸ், லைக் நார்மலான மனுஷங்க, எப்படி சொல்கிறதுனா லைக் தேயாங் வந்து ஒரு பெரிய சிஓ, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆக்டிங் கம்பெனியோட சிஓ, அவர் மாடலாகவுமே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவரோட சைடில் இருக்கவங்கெல்லாம் லைக் செலிப்ரிட்டிஸ் இல்லை டேரக்டர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆளுங்க அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேஷன் லைஃப்பில் வாழ்கிறவங்களாக இருப்பாங்க. உங்கள் சைட் பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்க பீப்புள்ஸ். ஸோ அதனால் இருந்தாலும் தேயாங் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கண்டுருந்துருக்க மாட்டார். அவருமே உங்கள் கூட ஜாலியாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருப்பார். நீங்களுமே அவருக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்க எல்லாமே ஓ இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி டே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே ஒரு 3 days பார்த்திங்கன்னா நீங்களும் தேயாங்கும் டெய்லி பார்த்திங்கன்னா போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தானே பத்திரிக்கை வைக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து 3rd day. ஓகே, இன்றைக்கி கடைசியாக இன்னும் கொஞ்சம் பத்திரிக்கை இருக்குது, ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸ்க்கு. அதாவது நீங்கள் இப்போ வந்து சியோலில் தானே இருக்கீங்க. ஸோ சியோல் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிளேஸில் இருந்திருப்பீங்க இல்லையா, லைக் அந்த மர்டர் இன்சிடெண்ட்லாம் நடந்தப்போ இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெய்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க போல். ஸோ அவங்களுக்கும் வந்து உங்கள் அம்மா வந்து இன்விடேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த குவாஞ்சுக்கு வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே தேயாங் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் எதுவும் பெருசாக கண்டுக்கல, நீங்களுமே பெருசாக எதுவுமே கண்டுக்கல. அந்த பிளேஸ்க்கு போயிட்டு தென் அங்கே இருக்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட நெய்பர்ஸ், யார் யாருக்கெல்லாம் இன்விடேஷன்லாம் வைக்கணுமோ அவங்களுக்கெலாம் வச்சு முடிச்சுட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேரும் ரிட்டர்ன் பேக் வந்து ஹோமுக்கு போயிட்டுருக்கீங்க, லைக் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. லைக் இந்த இன்விடேஷன் வைக்கிற வேலையெல்லாம் இன்னையோடய முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் 2 பேருமே அமைதியாக அப்படியே வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. லைக் ரொம்ப தூரமாக இருக்கும் சியோல்லேருந்து அந்த பிளேஸ்க்கு. ஸோ அதனால் ரிட்டன் பேக் வர சொல்ல நைட் டைம்ன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் வராரு அந்த மனுஷன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்க்குறாரு, லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவனமாக அந்த மனுஷன் வந்துட்டுருக்காரு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு போல். ஸோ அதனால் அப்படியே வந்து அவர் பக்கத்து சீட்லேயே நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. அந்த மனுஷன் ஆனால் எதுவும் கண்டுக்கல, நார்மலாக அவர் பாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட சியோல் சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வீடு வந்துடும் போல். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் வந்து அந்த மனுஷன் போயிட்டுருக்கும் போது லைக் போலீஸ் வந்து அந்த வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மனுஷனும் சரி ஓகே ரெகுலர் செக்கப் இந்த மாதிரி நைட்லலாம் வந்தால் வண்டி பிடிச்சி போலீஸ் வந்து என்கொயர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா கார் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ காரை ஸ்டாப் பண்ணோடனே நீங்களுமே அப்படியே கண்ணை முழிச்சிட்டு என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா தேவம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இரு போலீஸ் நான் என்னென்னு பார்க்குறேன். சரி ஓகே நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே இறங்கி போகிறாரு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 போலீஸ் வந்து உங்ககிட்ட விசாரிச்சிட்ருக்காங்க, இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க, காருக்குள்ளே யார் இருக்கா அப்படின்ற மாதிரி.
ஸோ இங்கே தேயாங்கோ இல்லை இந்த மாதிரி நாங்கள் இன்விடேஷன்லாம் கொடுக்க போயிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸு அதெல்லாமே வந்து காட்டிகிட்ருக்காரு. ஸோ அப்போ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் அப்படியே காருக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எட்டி பார்க்குறாரு பாருங்க. பார்த்தா நீங்கள் உள்ளே இருக்கீங்க, நீங்களும் அந்த ஆஃபீஸரை பார்க்குறீங்க, அந்த ஆஃபீஸரும் உங்களை பார்க்குறாங்க. லைக் அந்த ஆஃபீஸர் வந்து நம்ம மின்னு. நீங்கள் அவரை பார்த்துட்டோன்னே, ஸோ மிஸ்டர் மேன் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, சியோலுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த காரை விட்டு வெளியே வரீங்க. ஸோ தயாங்குமே திரும்பி பார்க்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் மின்ன. ஆனால் அந்த மனுஷன் எதுவும் கண்டுக்கல, அமைதியாக அப்படியே வந்து வராரு. ஸோ நீங்கள் மின், நான் உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் அந்த சிட்டியில் தானே ஒர்க் பண்ணிருந்தீங்க, சியோலுக்கு எப்படி வந்தீங்க, எப்போ வந்தீங்க ஃபர்ஸ்ட், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. லைக் அங்கேருந்து வர ஏன் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி தாட்டாக இருக்குது. ஸோ மின், ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆகிடுச்சு பார்த்து. அது அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அந்த இடத்துல இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் நான் இப்போ இங்கே சிவல் ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுறேன். அதான் இருக்கட்டும், இந்த நைட் டைமில் நீங்கள் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மின் வந்து இங்கே உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் மைண்ட் தாட்டு, ஓ ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் தானா, நான் கூட பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஸோ இங்கே தியாங் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே நடந்து உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவர் அப்படியே மின்னை தான் பார்க்குறாரு. ஸோ மின்னுமே தேங்க ஒரு லுக்கு, இந்த ஆள் கூட இவன் என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் தேயாங், இது மிஸ்டர் மின், லைக் எனக்கு தெரிஞ்சவர், என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்ற மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே மின்கிட்டேயும் இவர் என் ஃபியான்ஸே, நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் மின், எங்களுக்கு இன்னும் ஒரு 3-4 டேஸில் மேரேஜ், இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிட்டு வந்துட்டுருந்தோம், அதுதான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பை த வே கிம் தேயோங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மின்னை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே தேயாங்க பார்க்குறாரு. ஸோ தேயாங்குமே மின்னை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஹாய் தேயோங், ஹாய் சார், மின், யா நைஸ் டு மீட் யூ அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. நீங்களுமே அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து உங்கள் கார்க்குள்ளே வந்து இன்விடேஷன்ஸ் கொஞ்சோண்டு வச்சுருக்கீங்க போல், லைக் மிச்சமானது. ஸோ அதுலேருந்து ஒரு இன்விடேஷனை நீங்கள் எடுத்து மின்க்கு கொடுக்குறீங்க. இன்ஸ்பெக்டர், நான் உங்களை தேடினேன், உங்கள் வீட்டுக்கு நான் போனேன், ஆனால் நீங்கள் அங்கேருந்து காலி பண்ணிட்டு தான் சொன்னாங்க, அதனால தான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க முடியல. ஆனால் பாருங்களேன், காட் நம்ம பார்க்கணுன்னு எழுதி வச்சுருக்காரு போல், அதான் கரெக்டாக இன்னையோட இன்விடேஷன் வேலையெல்லாம் நான் ஓரக்கட்டலான்னு நினச்சேன், கரெக்டாக இன்றைக்கி உங்களை பார்த்துட்டேன். எனவே நீங்கள் என் கல்யாணத்துக்கு வரணும்னு இருக்குது போல், சரி இந்தாங்க இன்விடேஷன், மறக்காமல் ஃபேமிலியோடு என் கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இன்விடேஷன் அப்படியே கொடுக்குறீங்க. ஸோ இன்னும் அதை ஒரு மாதிரி யோசிச்சுட்டே, ஓகே கண்டிப்பாக வந்துடுறேன், அண்ட் பை த வே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஏதோ ஒரு தாட் அவர் மண்டைக்குள்ளே ஓடுது. ஸோ அந்த இன்விடேஷனை அப்படியே வாங்கிட்டு தேயாங்கே பார்க்குறாரு. ஸோ தேயாங்குமே, சரி ஓகே நம்ம போகலாமா, டைம் ஆயிடுச்சு, அம்மா வேறு கால் பண்ணுறாங்க, போகலாம், ஓகே பாய் மிஸ்டர் மின், கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க, நான் உங்களை எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்புறீங்க. ஸோ இங்கே மின்னும் நிச்சயமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கொஞ்சம் வழி விட்டு நிற்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் தேயாங்குமே பார்த்திங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஒரு வழியாக இப்போ தேயாங் உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டு தென் அந்த மனுஷனுமே அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் கல்யாண வேலைகள் அது இதுன்னு சொல்லி ஒரு 2 days அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கல்யாணம்.
ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு இப்போ வந்து ஒரு 9 இல்லை 9:30 அந்த மாதிரி இருக்கும் டைம். எல்லாருமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தென் ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கு மார்னிங் முகூர்த்தம். ஸோ அதனால் மார்னிங் கல்யாணம். ஸோ அதனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ நீங்களுமே உங்கள் ரூமுக்கு போயாச்சு. ஸோ இங்கே தேங்கு பார்த்தீங்கன்னா அவரோட ரூமுக்கு போயிட்டு லைக் அந்த மண்டபத்தில் தங்குறதுக்கு ப்ளேஸ் இருக்கும். ஸோ அந்த ரூமுக்கு போயிட்டு அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 அந்த மாதிரி டைமுக்கு உங்களுக்கு குட் நைட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மனுஷனும் தூங்கிட்டார். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தூங்கலை. லைக் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக தூங்குற பழக்கம் கிடையாது. இந்த 11, 11:30 அந்த மாதிரி இந்த லேட் நைட்டில் தூங்கிட்டு காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிற கேரக்டர் நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் வந்து தூங்காமல் அப்படியே உங்கள் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தேயாங்கோட மெசேஜ் வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ரிட்டன் பேக் மெசேஜ் பண்ணலை. பிகாஸ் மெசேஜ் பண்ணால் அந்த மனுஷன் இன்னுமா முழிச்சுட்ருக்கேன்னு ஏதாவது கேட்டுருவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிட்டன் பேக் மெசேஜ் பண்ணல. ஜஸ்ட் அந்த குட் நைட் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலு. சரி ஓகே நம்மளும் தூங்கலாம், மார்னிங் கல்யாணம் இருக்குது எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க ஆக்சுவலாக அந்த மேரேஜ்க்கு. ஏன்னா உங்களுக்கு தேயாங்கோ அவ்வளோ பிடிக்கும். லைக் அன்றைக்கி உங்களை பொண்ணு பார்க்க வந்திருப்பார் இல்லையா? ஸோ அன்றைக்கி ஃபர்ஸ்ட் சைட்லேயே உங்களுக்கு அவரை பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அதனால் சரி ஓகே தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு தென் நீங்களுமே தூங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மிட் நைட் ஒரு 2 அந்த மாதிரி டைம் இருக்கும். ஓ அது விடிய காத்தாலையோ ஓகே என் கணக்குப்படி அது மிட் நைட்டு ஒரு 2 o'clock அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும். ஸோ இங்கே உங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க செம்மையாக. ஸோ இப்போது உங்களோட அந்த ரூமில் இருக்க விண்டோஸ் அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைக் காற்று செம்மையாக வீசுது வெளியே இருந்து. ஒரு மாதிரி அந்த கர்டென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக காற்று வீசுனா ஒரு மாதிரி அசைஞ்சிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி அது ஒரு மாதிரி அசைஞ்சிக்கிட்டே அந்த ஜன்னலெல்லாம் டப் 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 டப்புன்னு ஒரு மாதிரி இடிச்சிட்டே இருக்குது. ஸோ இங்கே நல்லா டீப்பாக தூங்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி அது டிஸ்டர்ப் ஆகுது. நம்ம இந்த மாதிரி தூக்கத்தில் சத்தம் கேட்டால் ஒரு மாதிரி புரண்டு அப்படியே சைலண்ட்டாக திரும்பி திரும்பி படுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்படியே திரும்பி திரும்பி படுக்கிறீங்க அந்த பெட்டில். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு சுத்தமாக முடியல. லைக் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. லைக் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து சைடாக படுத்துருக்கீங்க. லைக் அந்த விண்டோ சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் எதிர்க்க பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ வால் தான் தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அந்த விண்டோ ஓப்பன் ஆகி அந்த மூன் லைட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் ஃபேஸில் அடிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி கூசும் இல்லையா திடீர்னு எழுந்திரிச்சா. ஸோ அந்த மாதிரி அப்படியே ரப் பண்ணிட்டு அந்த விண்டோவே அப்படியே பார்க்குறீங்க. அது ஒரு மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சிட்ருக்கு. ஸோ பொறுமையாக நீங்கள் உங்கள் பெட் விட்டு எழுந்து அப்படியே போய் அதை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் யோசிச்சுட்டே க்ளோஸ் பண்ணுறீங்க. லைக் லாஸ்ட்டாக நீங்கள் தூங்க முன்னாடி நீங்கள் வந்து அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்த மாதிரி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. பட் எப்படி இது ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட்டு. பட் இட்ஸ் ஓகே, மேபி நான் மறந்துருக்கலாம். பட் உங்களுக்கே இது வந்து ஷுவராக தெரியலை. அதனால் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விண்டோஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்புறீங்க பாருங்கள். லைக் அந்த ரூம் ஃபுல்லாகவே லைட்ஸ் எல்லாமே ஆஃபில் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டார்க்காக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜன்னலை க்ளோஸ் பண்ணவும் இன்னும் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஸோ நீங்கள் திரும்ப சொல்ல கரெக்டாக உங்கள் பெட்க்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக அந்த பாடி மட்டும் தெரியுது. யாருன்னு தெரியல, பட் ஆனால் யாரோ நிற்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. யார் அது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி யார் நீ என் ரூமில் என்ன பண்ணுற கேட்குறேன் சார், யார் நீ சொல்ல யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க. லைக் அந்த உருவம் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போகுது. லைக் அது வந்து உங்கள் பெட்க்கு சென்டராக வந்து நின்றுட்டு இருந்திருக்கும் அந்த ஆள். ஓகேங்களா, அந்த உருவம் நீங்கள் அந்த வால்கிட்டேருந்து நடந்து வர அவன் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கான். நீங்களுமே முன்னாடி யாருன்னு கேட்டுகிட்டே போகிறீங்க. பட் ஸ்டில் அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அந்த நிழல் அப்படியே பின்னாடி போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே முன்னாடி போகிறீங்க பாருங்கள்.
உங்களோட ஹேண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த செவர் பக்கத்தில் ஸ்விட்ச் பாக்ஸ் அங்கே தான் இருக்குது போல் இருக்குது. ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட உங்கள் ஹேண்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இப்போது அந்த ஸ்விட்ச் போர்டில் கை வச்சுட்டே கடைசியாக ஒரு தடவை யார் நீ, ஒழுங்காக சொல்லு யாருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸ்டில் அந்த பர்சன் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லலை. கிட்டத்தட்ட இப்போ அவன் பார்த்திங்கன்னா அந்த டோர் கிட்டே போய் நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் டக்குன்னு அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணோம். அந்த பர்சனை நீங்கள் பார்க்குறீங்க. லைக் அது அந்த பிளாக் ஹுட்டி போட்ட பையன். லைக் ஃபர்ஸ்ட் நீங்கள் அரெஸ்ட் ஆகும்போது ஒரு ஆளை பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு ஹுட்டி, அதே பிளாக் ஹுட்டி, பிளாக் கலரில் கையில் க்ளவுஸ். நீங்கள் அதை பார்த்தோன்னே அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி நிற்கிறீங்க. அந்த பர்சனோட ஃபேஸ் தெரியல, பிகாஸ் அந்த ஹுட்டி நல்லா கவர் பண்ணியிருக்கான். ஸோ சுத்தமாக அவனோட ஃபேஸ் வந்து தெரியல. பட் அவனோட அந்த லிப்ஸ் இருக்குது, அது மட்டும் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டு போட்டுட்டு அப்படியே ஷாக்கில் பார்த்துட்டே இருக்க சொல்ல அந்த பர்சன் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்களுமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்குள்ளே ஓடுறீங்க. லைக் உங்கள் ரூமை விட்டு அவன் போன சைடு ஓடுறீங்க. ஸோ அந்த பர்சன் பின்னாடியே நீங்கள் துரத்திட்டே போகிறீங்க. அவனும் கொஞ்சம் தூரம் அப்படியே ஓடிட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் போக சொல்ல அந்த ஆளை காணும். நீங்கள் அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது நீங்கள் போய் யார் மேலேயே வந்து இடிக்கிறீங்க. ஸோ இடித்த இடையில் நீங்களும் கீழே விழுந்துட்டீங்க. ஆப்போசிட்டில் வந்து அந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க. ஸோ நீங்கள் யார் அது மென் நீங்கள் ஓயன் என்னாச்சு, எங்கே ஓடிட்டுருக்க, அதுவும் இந்த டைமில் என்ன பண்ணுற ஓயன், என்னாச்சு, சரி பார்த்து எழுந்துரு, அடிபட்டுருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மென்னு அவரும் உங்கள் கல்யாணத்துக்கு வந்து ஸ்டே பண்ணியிருந்துருப்பாருங்க. ஸோ அதனால் இப்போ அவரை நீங்கள் பார்த்துட்டீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே எழுஞ்சிச்சு. அது இல்லை, இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா, இல்லையே ஓயன், நான் இங்கே தான் இருக்கேன், இந்த பக்கம் யாரும் வரலையே, என்னாச்சு ஓயன், ஏன் இப்படி ஓடி வர, என்ன பிரச்சனை, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை மென் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னே ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறீங்க. இவர் என்ன பண்ணுறாரு இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு. மென் ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுவும் நடுராத்திரியில் இங்கே? ஓ அதுவா, அது எனக்கு கொஞ்சம் கால் பேச வேண்டிய வேலை இருந்துச்சா, அது அப்படியே பேசிகிட்டே வந்தேன். அதான் அப்படியே பேசிட்டு வர சொல்ல நீ வந்து என் மேலே மோதிட்ட. அப்புறம் நீ என்ன பண்ணுற, அதை பற்றி சொல்லவே இல்லையே. ஸோ நீங்கள் முன்னையே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை, ஒரு எலி, அதை துரத்திட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை மின். சரி நீங்கள் போங்க, நான் போகிற ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ மின்னும் ஓ சரி ஓகே வேறு எதுவும் இல்லை பார்த்தா ரொம்ப பயந்த மாதிரி இருக்குது. இல்லை மின் எதுவுமே இல்லை, எலி தான், நான் போய்க்கிறேன் ரூமுக்கு, நீங்கள் போங்க. சரி ஓகே பாய் வேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மின் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி போகிறாரு. ஸோ நீங்கள் போகிற அந்த மின்னையே தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இவன் என்ன பண்ணுவான், கரெக்டாக இந்த டைமுக்கு எங்கே வரணும் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு. அந்த ஹுட்டி பையன் எங்கே போனான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே மின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்து கீழே ஸ்டெப்ஸில் வழியாக போட்டு ரைட்டில் திரும்புகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் அவரை பார்க்க முடியாது, ஏன்னா அவர் போயிட்டார் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் அப்படியே அவர் போன வழியை பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசில் சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஸ்டெப்ஸே தான் பார்த்துட்ருக்கீங்க. லைக் இந்த விசில் சத்தத்தை எங்கேயோ கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஸ்டெப்ஸே அப்படியே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸில் அந்த இடத்த விட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் ரூமுக்கே போயிட்டீங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே தெயோங் நின்றுட்டுருக்காரு. ரூமுக்கு போகிற உங்களே பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ரூமுக்கு அப்படியே உள்ளே போகிறாரு.
ஸோ இங்கே முன்ன அவரோட ரூம் வரைக்கும் வந்திருப்பார். ஸோ அந்த மனுஷனோட ரூம்குள்ளே வந்துட்டு டோரையும் நாக் பண்ணிவிட்டு, என்கிட்டே போய் சொல்கிறவன், நீ யாரை தேடி வந்தேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவன் உன் கையில் சிக்கவே மாட்டான். ஏன்னா அவன் அவன் யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரிய வாய்ப்பே இல்லை. அவன் உன்கிட்ட சிக்கவே மாட்டான் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஹுட்டி இருக்குது. ஸோ அந்த ஹுட்டி அப்படியே பார்த்து சொல்லிகிட்ருக்காரு அந்த மனுஷன். ஸோ அவ்வளோதான் guys, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நமக்கு செகண்ட் சேனல் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பை ஆல், சரங்கே அம்மி.